ஹாய் ஒன் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கடைசி வாய்ப்பு. 5 மார்க்குக்கு வழி சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, லாஸ்ட் அந்த 12 நாள் இப்போ ப்ராக்டிக்கல் முடிய போகுது. 4 நாள்லேருந்து ஆரம்பிச்சிங்கனாலும் ஒரு நாளைக்கு 2 சாப்டர் 5 மார்க் போடு சார். சுத்தமாக படிக்கலை, காப்பாற்றுங்க சார், ஏதாவது பண்ணி நான் கட் ஆஃப் எடுக்கணும். அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் எல்லாமே படித்து முடிச்சிட்டேன், ஒரு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ பொருந்தும். என்னென்ன சாப்டர்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கணும், எவ்வளோ ஹவர்ஸ் படிக்கணும், அண்ட் என்னெல்லாம் சம்ஸ் படிக்கணும், சம்ஸே நான் கொடுக்க போகிறேன் சாப்டர் வாரியாக. அந்த சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டு போங்க. ஒரு சம் கூட விடாது. கட்டாயமாக 7 2 மார்க் 7 3 மார்க் எழுத முடியும். க்ரியேட்டிவ் கேட்டாங்கன்னா மாட்டுவீங்க. நல்லா தரவாக கான்செப்ட் புரிஞ்சுங்க, எழுதிடலாம். இப்போ ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோவே. 7 5 மார்க் எழுதுறதுக்கு ஒரு வீடியோ போட்டேன்னா அருமையாக எழுதுறதுக்கு இதையாவது படிங்கடான்னு. அப்போ ஒரு நாளைக்கு 2 சாப்டர்னு சொல்லிவிட்டு அதையும் பார்த்துரு. அது படிக்க எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சுனாலும் ஒரு சாப்டர் 2 மார்க் 3 மார்க்கு 2 மணி நேரம் ஆகும். அப்படி 4 மணி நேரம் டைம் எடுத்துக்கோ காலையிலலாம். சாயங்காலம் வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி படி. ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா அதுலேயுமே மார்க் எடுத்தால் தான் நம்ம கட் ஆஃப் போயிடும். சரிங்களா? சுத்தமாக படிக்காதவங்க இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணு. ஓகே, இப்போ 2 மார்க் 3 மார்க்கு உனக்கு 6மே எழுதணும். ஏதாவது வழி சொல்லுங்கன்னா இதுதான் வீடியோ. இதுக்கு மேலே யாருனாலையும் சொல்ல முடியாது. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி லைக் பண்ணுங்கள். இப்போது சாப்டர் 1 12 8 இந்த 3 சாப்டர் நான் சொல்கிற ஆர்டர்லேயே வா. இந்த சாப்டர் எல்லாமே குட்டி குட்டி சாப்டர். நான் கொடுத்துருக்க சம்மே வெறும் 10லேருந்து 15 சம் தான் இருக்கும் இந்த சாப்டர்ல எல்லாம். ஃபஸ்ட்டு சாப்டர் 12 சாப்டர் 8 சாப்டர் படித்தாலே உன்னால் 3 2 மார்க் 3 3 மார்க் எழுத முடியும்னு சொன்னால் நம்புவியா? அதுவே சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கும். ஓகேவா? அடுத்தது 2வது சாப்டர், அடுத்து 3வது சாப்டர், 4வது சாப்டர், இந்த ஆர்டரில் வா. அடுத்து 11 7 10 7 10 ஏன் சொன்னேன்னு நான் சம்ஸ் கொடுத்துருப்பேன்ல அப்போ சொல்கிறேன். சம்ஸ் இங்கே எழுதியிருப்பேன்ல அப்போ சொல்கிறேன். 7 10 பெரிய சாப்டர் சார் படிக்க முடியும், ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிற சம்மை மட்டும் பாரு. கட்டாயமாக நான் அடித்து சொல்லுவேன். இந்த ஆர்டரில் படித்தா 9 சாப்டர் முடிச்சிடலாம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக 5th சாப்டர் 6th சாப்டர் 9th சாப்டர் இருக்குது. 9th தயவு செய்து என்னோடய ரெக்வஸ்ட் இந்த 3 சம்மும் பார்த்துட்டு போயிடு. அண்ட் எக்ஸசைஸ் 5.1 5.2 நான் சம் சொல்லியிருக்கேன், முடிஞ்சால் பாரு. 6.1லேருந்து 6.3 வரைக்கும் சொல்லிவிட்டு ஆங்கிள் பிட்டுக்கணும்னு சொல்லியிருப்பேன், முடிஞ்சால் பாரு எக்ஸ்ட்ரா. ஆனால் டாப்பர்ஸ் இதில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக படிக்கிறதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீ பார்த்து படிச்சுக்கோ. இது ரொம்ப முடியாதவங்க கடைசி நிமிஷத்தில் படிக்கிறவங்களுக்காக இந்த வாய்ப்பு. சரி, இப்போ அவர்ஸ் பார்க்கலாம். சாப்டர் 1 2 மணி நேரம். அப்போ 1 டே, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா ஒரு சாப்டரோ 2 மார்க் 3 மார்க் காலி செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். அப்போ காலையில் ஒரு 8 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னா 10 10:30க்குள்ளே முடிச்சிடலாம். அப்படி நீ முடிச்சிங்கன்னா இந்த 10 நாளுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். பாரு, கணக்கு போடு. 5 6 7 8 9 நாளில் 9 சாப்டர். மீதி இருக்குது. இந்த சாப்டர் பார்க்கலனாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனால் இந்த 9th சாப்டரில் 3 சம் பார்த்துரு. அது பார்க்குறக்கு ஒன்றும் 1/2 மணி நேரம் ஆகாது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர்னு கணக்கு வச்சு நீ முடிச்சிரு, எப்படியாவது முடிச்சிரு. இந்த வாய்ப்பு விட்டுறாத. சாப்டர் 1 2 மணி நேரம், சாப்டர் 12 1 மணி நேரம் போதும், 8வது சாப்டர் 1.5 மணி நேரம் போதும், அவ்வளோதான் இருக்கும். சாப்டர் 2 2 மணி நேரம் ஆயிரும், ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். 3rd சாப்டர் 2 மணி நேரம் ஆகிடும். 4th சாப்டர் 2 மணி நேரம் ஆகிடும். 11th சாப்டரும் கொஞ்சம் சம்ஸ் கம்மி தான், ஏதாவது போட்டு பார்க்கணும்ல. 7th சாப்டரும் 1.5 மணி நேரம், 10th சாப்டரும் 1.5 மணி நேரம். சரி வா, நான் என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் சொல்லிட்டேன். ஒரு நாளைக்கு 5 மார்க் நீ முடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. 5 மார்க் முடிக்கலன்னா 2 சாப்டர் 5 மார்க்கும், ஒரு சாப்டரோட 2 மார்க்கும் 3 மார்க்கும் பார்த்துறேன். அப்படி பார்க்க 10 நாள் என்ன ஆகிடும், மேக்ஸ் முடிஞ்சிடும். சைட் பை ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் மாற்றி படிச்சுக்கிட்டே இருக்கணும், முடியவே முடியாது இல்லைன்னா. அடுத்த சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1 என்னெல்லாம் சம்ஸ் இருக்குது சொல்லு. அட்ஜாயிண்ட் கொடுத்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அட்ஜாயிண்டே கொடுத்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஏ கொடுத்து அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறது, அது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது. அடுத்தது ப்ரூஃப் சம்ஸ் இருக்கும். அதெல்லாம் இந்த எக்ஸசைஸை பார்க்காதவங்க சத்தியமாக சொல்கிறேன், மேக்ஸ் படிக்கிறதே வேஸ்ட்டு. ஏன் சார் இவ்வளோ கேவலப்படுத்துறீங்க? ஏன்னா ஒன்றுமே கிடையாது, எடுத்து பார்க்குறதுல என்ன இருக்குது. அடுத்து 1.2 எத்தனை சம்ஸ் இருக்குது? ரேங்க் போட தெரியலனா பரவாயில்ல, மைனர் மெத்தடாவது கற்று வச்சுக்கோ. எனி மெத்தடில் போட்டால் மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் மெத்தடு பேர் மென்ஷன் பண்ணால் அதில் தான் போகணும். ஸோ இந்த சம்ஸ்லாம் நீ பார்க்கணும். பாரு, அடுத்த 4 சம் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு, கிராமர் ரூலு, குட்டி சம். இதை பார்க்க மாட்டியா?
அடுத்து வா, ரெண்டாவது சாப்டர். நான் வந்து ஆர்டர் வைஸ் எழுதலை, நான் படிக்க சொன்ன ஆர்டர் அது. நான் வந்து இங்கே சம்ஸ் கொடுத்துருக்கேன், அது பாரு. ரெண்டாவது சாப்டர் 2.1 ஈஸியாக படிச்சிடலாம். ஐ சம் ஒன்றுமே கிடையாது. 2.3 வந்து ஒன்றுமே கிடையாது. 2.4ம் ஒன்றுமே கிடையாது. இது ப்ரூஃபு. 2.4 கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வரப்போகுது, நான் சொல்கிறேன். 2.5ல் ஸ்கொயர் ரூட்டு மாடு மட்டும்தான் இருக்குது, தயவு செய்து பார்த்துரு. ஸ்கொயர் ரூட்டு மாடு மட்டும் 2.5ல். அப்போ ஸ்கொயர் ரூட்டு மாடு டிஸ்டன்ஸ் அந்த க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸு இதெல்லாம் தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. பார்க்க தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றுமே கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட்டு 2.6 கார்ட்டீசியன் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. 2.7 கொஞ்சம் பல்ல கடிச்சு போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது. எக்ஸாம்பிள் சம் மட்டும் பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த 3 சம் பார்த்துரு, அவ்வளோதான். காம்ப்ளெக்ஸ் நம்பர் முடிஞ்சு. அடுத்தது தேர்ட் சாப்டர் வா. 3.1ல் 3 சம்மு எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்க்கணும். 3.2ல் அந்த மினிமம் பாலினாமியல் கோஎஃபிஷியன்ட் டிகிரி அப்படின்ட்டு இருக்கும், பாலினாமியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லி அந்த சம் ஒரு 4 சம் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 சம், அவ்வளோதான். 3.3ல் சால்வ்னு கேட்பாங்க, அந்த சம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். 3.5ல் ஒரே ஒரு சம்மு. 3.6ல் ஈஸி ப்ளஸ்ஸு மைனஸை மாற்றி போகிறதுல என்ன இருக்குது, நீங்களாம் இதெல்லாம் 10 நிமிஷத்தில் படிச்சலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ தேர்ட் சாப்டர் இதையாவது பாரு. ஃபோர்த் சாப்டர் 4.1 வேல்யூ ஆஃப் சைன் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சம்திங். வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. இந்த மாதிரி தான் இருக்கும், அந்த கொஸ்டின்ஸ் தான் இது, படிச்சுக்கணும். 4.2 காஸ், அதுலேயும் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அப்புறம் வேறு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1-2 சம் இருக்கும், அவ்வளவுதான். 4.1 4.2 கொஞ்சம் மெனக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அடுத்த 4.3 1 2 3 டொமைன் கண்டுபிடிக்கிறது, வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அவ்வளோதான். எக்ஸாம்பிளே அதே தான். 4.4 இதையும் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, இந்த ரெண்டாவதுலேயும் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம். எக்ஸாம்பிள் இந்த 3 மட்டும் கொஞ்சம் போட்டு பார்க்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபோர்த் சாப்டர் முடிஞ்சால் 4.5ல் அந்த tan இன்வர்ஸ் ஆஃப் x + y 1 - xyன்னு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற சம்ஸ் கட்டாயம் கேட்குறாங்க. அது என்ன எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லாம் எனக்கு தெரியல. எக்ஸசைஸில் 5வது சம்மில் ஃபஸ்ட்டு 1 போன வருஷம் கேட்டுட்டாங்க, இந்த வருஷம் என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரில. எக்ஸாம்பிள் அதே மாதிரி சம்ஸ் இருக்குது, பார்த்து வச்சுக்கோ. எக்ஸாம்பிளில் அதே மாதிரி அந்த tan இன்வர்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் சம் இருக்குது, 2 சம் இருக்குது. 4.20 எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்கும். 4.22 எக்ஸாம்பிள் மேலே இருக்கும், நீ பார்த்து வச்சுக்கோ. ஓகே. சாப்டர் 8 செம்ம ஈஸியான சாப்டர், இதெல்லாம் விட்டுட்டு போனால் அவ்வளோதான். 8.1ல் 3 இந்த 2 சம்மு இந்த 3 சம் கட்டாயமாக பார்த்துரு. 8.2 செம்ம ஈஸியான எக்ஸசைஸ்னால் இதுதான். ஒரு 7 சம் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்துரு. 8.4ல் 2 சம் தான். 8.5லேருந்து தான் அட்டம்ப்டில் கேட்டாங்க, நல்லா கேட்டுக்கோ. 8.5லேருந்து வரப்போகுது இந்த வருஷம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சால் போதும். 8.7 யூலர்ஸ் தியரம் முடிஞ்சு. ஹோமோஜினியஸ் இல்லைன்னு பார்க்குது. சாப்டர் 8எல்லாம் 1.5 மணி நேரம் போதும். சாப்டர் 12 ஒரே 1 மணி நேரம் போதும். சாப்டர் 12க்கு என்ன மொத்தம் 8 சம்மு. இந்த 8 சம்மு அவ்வளோ பெரிய சம்மெல்லாம் கிடையாதுயா. ஷார்ட்கட் மெத்தடில் பார்த்துட்டு போகலாம். எக்ஸாம்பிள் தீரம் நம்பர் 12.12.2 பார்த்தே ஆகும். ட்ரூத் டேபிள் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். 12.2 ட்ரூத் டேபிள் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ட்ரூத் டேபிள் தெரியாமல் எவனும் போயிடாது. அடுத்தது 11th சாப்டர் இருக்கிறதுலே ஈஸியான சாப்டர்னால் இதுதான். அதுக்கு அடுத்தது 11.1 சப்பை இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கிறது, கான்செப்ட் தெரிஞ்சுக்க. 11.2ல் அந்த டப்பா சம் கேட்பான், இல்லை அப்படின்னா 3 காயின் டாஸ்டு, இல்லை அந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்லேருந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 11.3ல் ஃபஸ்ட்டு 6வது போதும். கண்டுபிடிக்க தெரியும், ஃபைண்ட் அவ்வளோதான். 11.4 2 3 4 6. 11.5 பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறதுல ஈஸி. PQN தெரிஞ்ச ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த NC x P பவர் Q P பவர் X Q பவர் N-1 இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஆன்சர். ஓகேவா? அடுத்தது இதை வந்து எப்படியாவது பார்த்துறியா? ப்ராபபிலிட்டி ஒன்றும் அவ்வளோ இதில் ஒரு 2 மணி நேரம் என் டைம் கொடுத்துருக்கேன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. எல்லாத்துலேயும் ஒரு 2 சம் போட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். சாப்டர் 10 இருக்கிறதுலே வந்து ஒரு ஈஸியஸ்ட் சாப்டர்னால் இதுதான். 10.1ல் ஃபஸ்ட்டு 10 சம் கண்ணிலே பார்த்துரு. ஆர்டர் என்ன, டிகிரி என்ன. சிலதுக்கு வந்து ஆர்டர் டிகிரி கண்டுபிடிக்க முடியாது, அது என்னன்னு பார்த்துக்க. ஸோ அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கும். 10.2ல் ஃபஸ்ட்டு 2 சம், 2 சம் தான், பார்க்க மாட்டியா? 10.3ல் மொத்தமாகவே 5 சம், இதுலேருந்து ஒரு சம் கன்ஃபார்மாக வரக்க 90% வாய்ப்பு இருக்குது. அடுத்த 10.4 இது ப்ரூஃபு, அங்கேயே எவ்வளோ வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு போட்டிருப்பான். அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டேன்னா இந்த ஆன்சர் வந்துடும். ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் போகுது. 10.5 இது வேரியபிள் செப்பரபிள், பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்கும்.
2 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். எக்ஸாம்பிளோட பார்த்துக்க, கன்ஃபார்மாக வரும். எக்ஸ்ட்ராவாக அந்த ஆர்பிட்டரி எலிமினேட்டிங் கான்ஸ்டன்ட்டில் இந்த சம் கேட்டே இருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது வந்து புக்கில் கிடையாது. இது வந்து ஒரு 3 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எவ்வளோ ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்குது? 1 2 3. அப்போது எவ்வளோ ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கோ அவ்வளோ வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? பண்ணி காமிக்கிறேன். y டேஷ் அப்போ 2ax ப்ளஸ் b முடிஞ்சு டிஃப்ரென்சியேஷன். எக்ஸை பொறுத்தனை பண்ணுறோம், டபுள் டேஷ் பண்ணுறோம். எக்ஸை ஒரு வாட்டி b வந்து 0 ஆகிடும் கான்ஸ்டன்ட்டு. எக்ஸ் வந்து எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் 1. அப்போ 1 × 2a 2a. 3வது வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன்னா ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டும் எலிமினேட் ஆகணும். 3 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கலாம், 3 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2aவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது, கான்ஸ்டன்ட்டு, அதனால் 0. இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். இது பண்ண மாட்டியா? ஓன் சம்மே பார்த்து வச்சுக்கோ, கேட்க போகிறாங்க. ஸோ 5 எக்ஸசைஸு சப்பையாக ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சுன்னா என்ன கேட்டிங்கன்னா. அடுத்து 7th சாப்டர். இந்த 7th 5th 6th கூட பார்க்கலான்னு பரவாயில்ல, பார்த்தா சூப்பரு. ஆனால் 7th வந்து பார்க்காம போகிறது. எல்லா பீட்டாலேருந்து கண்டிப்பாக சம் வரப்போகுது. டேஞ்சன்ட் நார்மல்லேருந்து சம் வரப்போகுது. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் நார்மல் எக்ஸாம்பிள் 7.12 அந்த இந்த 2 சம் 4 சம் தான். 7.5 எல்லா பீட்டாவில் சின்ன சம். ஃபஸ்ட் 6 சம் எக்ஸாம்பிள். இந்த கணக்கு இதெல்லாம் இவ்வளோ கணக்கு மாறு இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு 2 லைன் தான். எல்லா பிட்டால் ரூலோட கான்செப்ட் தெரிஞ்சு ஈஸியாக போடுறோம். எல்லா பிட்டாலேருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் வரலாம். அடுத்தது 7.46 47 48 51 59 இதெல்லாம் என்னென்னா அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா மேக்ஸிமா மினிமா, லோக்கல் எக்ஸ்ட்ரீமா, இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங். ஸோ இதுலேருந்து ஒரு சம் வரும். அடுத்தது 7.8ல் 1 2 3. 7th சாப்டர் இது போதும். 3 எக்ஸசைஸ் பார்த்தா போதும். 9th சாப்டரில் இந்த 4 சம் பார்க்க மாட்டியா? 9.3ல் செகண்டில் 10th இதெல்லாம் ரிப்பீட்டு. அவ்வளோதான், 9th சாப்டர் முடிஞ்சு. 5th சாப்டர் டாப்பர்ஸ். நான் என்ன சொல்கிறேன், டாப்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ பொருந்தும். நீ இதெல்லாம் பார்த்துருக்கேன்னு செக் பண்ணிக்கோ. 5th சாப்டர் 5.1ல் கட்டாயமாக சென்டர், ரேடியஸ், டேஞ்சன்ட் நார்மல், பொசிஷன் ஆஃப் தி சர்க்கிள் இதுதான் கேட்குறான். வேறு எதுவும் கேட்கல. c² = a² 1 + m² ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை வச்சு அந்த ஃபைண்ட் சீன் கேட்குறான். இதுதான் கேட்குறான். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்குறேன். நீ எடுத்து எக்ஸசைஸ் பார்த்தா எக்ஸாம்பிள் ஈஸி. அந்த மாதிரி 5.2ல் பேரபோலாவோட ஈக்குவேஷன் கண்டுபிடி, அதுலேருந்து கேட்கலாம். அண்ட் எக்ஸாம்பிளில் எலிப்ஸோட ஈக்குவேஷன், ஹைப்பர்போலோட ஈக்குவேஷன் கண்டுபிடி. சாதா சம். 5.4ல் இந்த 3 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5.5ல் கான்கிரீட் பிரிட்ஜு, கம்யூனிகேஷன் ஆண்டனா, சன்னு எர்த்து, இது 3 பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்குது. 6th சாப்டர் ஒர்க் டன் டார்க். 2 ஃபார்முலா இருக்கும். அந்த 2 ஃபார்முலா பண்ணி கரெக்டாக போட தெரிஞ்சால் போதும். 6.2 பேரலோ பைப் கோப்ளானர் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கிட்டாலே இது போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து 6.3 இதுவும் அதே கான்செப்ட் தான், வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸோ அதை வச்சு இது கூட இதுலேயும் பாக்ஸ் அந்த பாக்ஸ் ப்ராடக்ட் சம்மெல்லாம் ஒரு ப்ரூஃப் சம் வரும். அது கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதுவுமே இந்த 6.2 இருக்குது, 6.3 இருக்குது. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது, அதில் போட்டிங்கனாலே போதும். 6.4 5th சம் எக்ஸாம்பிள் 6.47 6.48. இது ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னா, இது வந்து ஆங்கிள் பிட்வீன்ஸ், ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளேன், ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன், ஆங்கிள் பிட்வீன் 2 லைன்ஸ். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். 6.6ல் சமீபமாக அட்டம்ப்டில் கேட்டிருக்கனால இந்த 4 கணக்கை பார்த்தே ஆகும். பிளேன் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் 6th சாப்டர். நீ வேறு எதுவுமே பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. எக்ஸ்ட்ராவாக பார்க்கணுன்னா நல்லா படிக்கணும். 6.4 ஃபுல்லாக பாரு போதும். ஓகேவா? நான் 10 12 சாப்டருக்குமே கொடுத்துட்டேன். இனி படிக்கிறதும் படிக்காதும் உங்கள் இஷ்டம். ஆனால் படிக்க முடியாத பயிலுங்க அந்த 9 சாப்டராவது முடிச்சிரு. லாஸ்ட் அந்த 5 6 வந்து முடியலன்னா பாரு, அந்த 9வது சாப்டரும் அந்த 4 சம் பார்த்துரு. ஓகேவா? இவ்வளோதான். பெருசாக உனக்கு நான் எந்த டார்கெட்டும் கொடுக்கல. இதை நீ டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக முடிஞ்சிடும். நானே இது கிராஸ் சீரிஸ் போடலாம்னு நினச்சேன். கடைசி நேரத்தில் யார் பார்ப்பான்னு தெரியல, சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு தெரியல. உங்களுக்கு படிக்கிறதுக்குனே டைம் சரியாக இருக்கும். நான் கிராஸ் சீரிஸ் போட்டு அது 1 மணி நேரம் ஓடும். நீ ஃபோனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்போ படிப்பேன்? ஸோ அதனால் நீயே ஒர்க் அவுட் பண்ணி, நீயே நோட்ஸ் வச்சு, சம் வீடியோஸ் பார்த்து உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணு. ஆனால் கரெக்டாக படிச்சிரு. ஓகேவா? ஸோ எப்படியாவது என்னை பார்க்குற எல்லாருமே நல்லபடியாக மேக்ஸ் எக்ஸாம் எழுதணும் தான் என்னோடய டார்கெட். அதுக்கு தான் எவ்வளோ ஈஸியாக பண்ணி கொடுக்குமோ அவ்வளோ ஈஸியாக பண்ணி கொடுக்குறேன். மைனூட்டாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தான் நான் என்ன சொல்ல வந்தேன்னு புரியும். சும்மா பிடிஎஃப் பார்த்துட்டு போகிறவனுக்கு எதுவுமே புரியாது. நன்றி. கன்ஃபார்மாக எல்லாமே 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ப்ளஸ் 5 மார்க்குமே நான் வழி சொல்லிவிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் வழி சொல்கிறேன். கன்ஃபார்மாக நல்லா படிச்சோம். தேங்க்யூ.